ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாவிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய கிச்சனை நான் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய சின்ன கிச்சன் தான். அந்த கிச்சனில் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கிச்சனோட என்ட்ரன்ஸ். என்னுடைய கிச்சன் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் கிச்சன் தான். 9x6 அப்படின்ற சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் தான். அந்த கிச்சனில் நான் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் மட்டும் தனியாக ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது வந்து இந்த கவுண்டர் ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். மேலே வந்து டீ காஃபி ஸ்டேஷன் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து அதுக்கேற்ற மாதிரி கப்ஸ், பவுல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த சின்ன இதில் வந்து ஃப்ளேவர் டீ வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா வேணும். உங்களுக்கு சிங்க் ஏரியாவுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அந்த கார்னர் ஸ்பேஸில் வந்து ஆயில் கேன்ஸு, அதே மாதிரி கட்லரி இதெல்லாம் வந்து அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கட்லரி, நைஃபு எல்லாமே வந்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை பற்றின டீட்டெயில் ஆர்கனைசேஷன் வந்து நான் வந்து கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன்லேயே போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்ததான் ஸ்டவ் வரும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இண்டக்ஷன், இங்கே தான் ப்ளக் பாயிண்ட் இருக்குது அப்படின்றனால இண்டக்ஷன், கெட்டில், மிக்ஸி எல்லாமே வந்து இந்த கார்னரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடிக்கிற கல்லும் ஃப்ளாஸ்க்கும் வந்து வச்சுருக்கேன். குளிர்காலம் அப்படின்றனால ஃப்ளாஸ்க் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் சுடு தண்ணி குடிக்கிறதுக்காக. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேயில் நம்ம கரம் மசாலா இருக்குல்ல, ஹோல் கரம் மசாலா அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இட்லி பொடி, ஏலக்காய், அப்புறம் அன்னாசி பூ இதெல்லாம் வந்து இந்த ஒரு சின்ன ட்ரேயில் வந்து அந்த கிளாஸ் பாட்டில்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கவுண்டர் டாப் ஒட்டி இருக்கக்கூடிய ஷெல்ஃபு. அந்த ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷெல்ஃபுக்கு மேலே தான் 2 ஷெல்ஃபில் வந்து பேண்ட்ரிக்காக ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஷெல்ஃபில் தான் என்னுடைய மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஷெல்ஃபில் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து செகண்ட் ஷெல்ஃப், அதாவது கவுண்டர் டாப் கீழே ஒட்டியுள்ள ஸ்பேஸை தாண்டி மேலே செகண்ட் ஷெல்ஃப். ஸோ இதில் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதனால் இங்கே வந்து தேவையான எல்லா பொருட்களும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்ட்டில் வந்து மில்லட் வச்சுருக்கேன், அப்புறம் உளுந்து வச்சுருக்கேன் இந்த பம்கின் ஜாரில். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் இந்த பம்கின் ஜாரில். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதில் நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன். தட்டைப்பயிறு இல்லை பச்சைப்பயிறு அந்த மாதிரி வந்து ஏதாவது வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கும் போது அந்த 2 ஜாரில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 2 குட்டி ஜாரில் வந்து சிறுபருப்பு, அப்புறம் தோரம் பருப்பு இதை வந்து வச்சுருக்கேன். இந்த குட்டி ஜாரில் பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன், வர மல்லி. அதுக்கு பின்னாடி வந்து மிளகாய் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய 4 ஜாரில், ஸ்டார்டிங் 4 ஜாரில் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், உப்பு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாரில் வந்து அதே மாதிரி ஒரு 3 லேயர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா மாவு பொருட்களெல்லாம் நான் கடைசியில் வச்சுருக்கேன். ஏன்னா வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், எப்போவாது ஒரு டைம்லாம் யூஸ் பண்ணுவோன்றனால பின்னாடி வச்சுருக்கேன். அதையும் நான் உங்கள் கூட காமிச்சிடுறேன் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத. ஸோ இந்த மிளகாத்தூளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, அதுக்கடுத்தது கடலை மாவு, அதுக்கடுத்தது கம்பு மாவு, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் இதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து நான் மிக்சிலே எப்படி அரைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மிளகாய்த்தூள் மட்டும் நான் வெளியில் வந்து கடையில் அரைச்சிட்டு வருவேன். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பொட்டுக்கடலை, வேர்க்கடலை வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து சேமியா வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் புளி வச்சுருக்கேன். ஸோ புளி, உப்பு அதெல்லாம் வந்து செராமிக் ஜாரில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அது உடஞ்சிருச்சு அப்படின்றனால நான் இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஷெல்ஃப். நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய சாமான்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போது இந்த ஷெல்ஃபுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷெல்ஃப், அதாவது கவுண்டர் டாப்லேருந்து 3rd ஷெல்ஃப் வந்து
நான் பெரிய பொருட்கள் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அரிசி, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அதுக்கு மேலே வந்து அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன், அதுக்கு பக்கத்தில் வந்து இட்லி அரிசி ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதுக்கு பக்கத்தில் இந்த சின்ன ஜாரில் வந்து நாட்டு சர்க்கரையும் மேலே வந்து அப்பளமும் வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னர் வந்து மிளகாத்தூள் கொட்டி வச்சுருந்தது, இப்போ வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு மேலே இருக்கிற ஜார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 ஷெல்ஃபில் தான் என்னுடைய மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே இருக்குது, அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட் மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட்டில் வந்து டின்னர் செட் இருக்கும், பிளேட்டு, பவுல்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து ப்ளூ கலர் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய ஜூஸ் கிளாஸஸ், சின்ன அளவுனான ஜூஸ் கிளாஸஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து கப்ஸ் இருக்குது, அப்புறம் பவுல்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சின்ன எல்லோ கலர் கண்டெய்னரில் வந்து அதுலேயும் ஜூஸ் கிளாஸஸ் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்கிற மாதிரியான ஒரு பேஸ்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எடுக்கிறதுக்கு நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. இப்போது இதுதான் என்னுடைய கவுண்டர் ஸ்பேஸ் ப்ளஸ் வந்து இந்த பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் கூட தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது இந்த கவுண்டர் ஸ்பேஸுக்கு கீழே உள்ள ஸ்பேஸில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது, அதுக்கு மேலே இட்லி பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து சர்விங்கான செட்டு தான் அது. சர்விங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போட்டு வச்சுருக்கேன் பவுல்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கபிளாக இருக்கிற மாதிரி, அதாவது உள்ளே போட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பேஸும் வந்து நமக்கு கம்மியாக தான் பிடிக்கும். சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜார் எடுத்தாலே போதும், ஒரு கண்டெய்னர் எடுத்தாலே போதும், நமக்கு அதுக்குள்ளேயே நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் மேலேயும் கீழே 2 சர்விங் தான். இது வந்து அரிசி வடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு பவுல்ஸ் வந்து அதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட்டில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இந்த 3 மிக்ஸி ஜார்ஸ் தான் நம்ம ரொட்டீனாக வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை மட்டும் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஜூஸர் மிக்ஸி ஜாரும், அப்புறம் சப்பாத்தி மாவு இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார், ஃபுட் ப்ராசஸர் இதெல்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் ரேக் வந்து வச்சுருப்பேன். இந்த பிளேட் ரேக் வந்து ஏற்கனவே நான் ஒரு 3 டயர் ஆர்கனைசர் வந்து வச்சுருந்தேன். அதில் இருக்கக்கூடிய பிளேட் ரேக்கை தனியாக வந்து ரிமூவ் பண்ணி நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்பேஸ் வந்து பத்தாது இந்த 3 டயர் ஆர்கனைசர் வைக்க. அதனால் வந்து இங்கே தனியாக அந்த பிளேட் ரேக்கில் வச்சு இந்த பிளேட்ஸு, அப்புறம் வந்து இருக்கக்கூடிய மூடி, அப்புறம் வந்து ட்ரேஸ், அப்புறம் தோசைக்கல், சாண்ட்விச் பேனு, குழிப்பணியாரம் கல், அப்புறம் சப்பாத்தி செய்கிறக்கான கல், இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழேயே உங்களுக்கு கரண்டி வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற கரண்டி ஒவ்வொன்றா வச்சுருக்கேன். ஸோ எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா சர்விங் யூஸ் பண்ணுற கரண்டியும், ரேராக யூஸ் பண்ணுற கரண்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்ட்ரெயினர்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வந்து அந்த ஸ்பேஸில் வந்து ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பவுல்ஸ், பெரிய பெரிய பவுல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். இதில் இந்த பாஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா சின்ன பவுல்ஸு, அப்புறம் டிஃபன் பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து இந்த பாஸ்கெட்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்கெட்குள்ளே இருக்கும் போது உங்களுக்கு எதுவுமே சின்ன பொருட்கள் எல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கும், எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சின்ன பவுல்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் பவுல்ஸ், அப்புறம் வந்து அந்த பவுல்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கான லிட்ஸு, மூடி எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு செம்பு, அப்புறம் சின்ன ஒரு பாத்திரம், இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். டிஃபன் பாக்ஸஸும் இந்த மாதிரி ஸ்டாக்கபிளாக, அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி மூடியும் அதுக்கு மேலே வச்சுருக்கறனால மிஸ் ஆகாமல் இருக்கும் எதுவுமே. ஸோ இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா பவுல்ஸு, டிஃபன் பாக்ஸஸ் அதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இருக்க பேஸ்கெட்டில் வந்து கிச்சன் டூல்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கிரேட்டர், அப்புறம் லெமன் ஸ்குவீசர், அப்புறம் இடியாப்பம் செய்கிறது, முறுக்கு செய்கிறது, அது மாதிரி வந்து எல்லாமே மாவு சலிக்கிறது எல்லாமே வந்து இந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸுமே இந்த பாஸ்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கும். சின்ன பொருள் இருக்கிறதுனால க்ளீன் பண்ணவும் முடியாது நமக்கு. ஸோ இந்த மாதிரி பாஸ்கெட்டில் வச்சிட்டிங்கன்னா மொத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து தனி மிளகாத்தூள் அரைச்சி அந்த சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து சின்ன டீ வைக்கிறதுக்கான சின்ன ஒரு 2 பேருக்கு டீ வைக்கிறோன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழம்பு ஊற்றி ஸ்டோர் பண்ணுறதுனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்படம் தான். இதிலலாம் காலியாக தான் இருக்குது. இந்த குடத்தில் மட்டும் தண்ணி வச்சுருப்பேன், குடிக்கிற தண்ணி. அதுக்கு மேலே வந்து ஒரு செம்பு வச்சுருக்கேன் ஈஸி ஆக்சஸ்க்காக. கீழே இருக்கக்கூடிய 2 ஷெல்ஃப் இது. இந்த 2 ஷெல்ஃபையும் நான் இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பார்ட்டிஷன் வருது. அதுக்கடுத்ததாக சிலிண்டர் வைக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் ரேக் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஆர்கனைசர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டீல் ஆர்கனைசர். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரேக்காக இருந்தது. அதை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்பேஸ் இடிக்குது அப்படின்றனால இந்த மாதிரி வச்சு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா என்னுடைய பாட்ஸ் பேன்ஸ் எல்லாமே வந்து எல்லா குக்வேர்ஸும் வந்து இந்த ஒரு ரேக்லேயே வந்து எனக்கு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. 2 கடாய், அப்புறம் சாப்பாடு வைக்கக்கூடியது. இந்த சைடு பார்த்திங்கன்னா டீ காஃபி வைக்கக்கூடியது, ஃப்ரையிங் பேன், குக்கர், அப்புறம் சின்ன இரும்பு கடாய். அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 இது சூப் பவுல்ஸ் மாதிரி இருக்குது. அதையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் பின்னாடி பார்த்திங்கன்னா சிங்கில் ஆர்கனைஸ் பண்ண பேக்கிங் சோடா, அப்புறம் ஒன்றில் வந்து தேங்காய் நார் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வினிகர், அப்புறம் வந்து அந்த பேக்கிங் சோடா வினிகர் சொல்யூஷன் வச்சுருப்போம் இல்லையா அது, அப்புறம் வந்து கிளாஸ் கிளீனர் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கெட்டில் வந்து என்னுடைய யூடியூப்க்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கு. அதுக்கு மேலே மிக்சிங் பவுல் இருக்குது. இது வந்து ஒரு 3 டயர் வெஜிடபிள் ரேக் தான். இதில் வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து அந்த சிங்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸு இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் என்னுடைய ஓவரால் கிச்சன் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிரியா வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.